ஹாய் ஃப்ளையிங் பேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஜிகேயோட ஒன் ஷாட் பார்க்கலாம். திஸ் இஸ் கோயா த்ரில்லர்ஸ். என்னோட சப்ஸ்கிரைபருக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். பிகாஸ் வந்துட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. பட் வந்துட்டு என்னோடய நியூ சேனல் வந்துட்டு நான் செகண்டாகவே எனக்கு சேனல் நான் ஆரம்பித்தேன். ஸோ அந்த சேனல் வந்துட்டு எனக்கு இப்போது அதுவுமே கூட என்ன ப்ராப்ளம்னு தெரியலை. ஐ டோன்ட் நோ ரீசன். செகண்டாக நான் வந்துட்டு அந்த சேனலும் போயிடுச்சு. ஸோ எதுக்காக என் கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லி வந்துட்டு உங்களே கஷ்டப்படுத்தணும்? இட்ஸ் ஓகே எல்லாமே கடந்து போகும், ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த டூ ஷர்ட்டோட நேம் நம்ம இப்போ வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ வந்துட்டு மை காம் ஹஸ்பண்ட் அண்ட் டேடி ஆஃப்டர் ஆர்கியூமெண்ட். ஸோ வந்துட்டு விதவுட் எனி டிலே இப்போ நம்ம வந்துட்டு பார்ட் 1 போயிடலாம். என் மயிறு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஒழுங்கு மயிறு வீட்டுக்கு வாட்டா. என்ன சரக்கெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு நீ என்ன கர்மத்தரா பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கடா குடிச்சிட்டு வந்து தொலைஞ்சிக்கிட்டு இருக்கிற? ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வந்துடு. இவ்வளோ நேரம் இந்த போட்டல்ஸ்லாம் கையில் வச்சு நின்றுட்டுருக்குறது. டேய் ஜீவனா, வர்றேன்டா. சரியான கோவத்தில் இருக்கிறேன்டா. வர்றேன்டா. எல்லாத்தையும் நான் வரலாத்தையும் நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரு. மயிறு மூடிக்கிட்டு முதல்ல வந்து சேரு. அப்புறம் இந்த ரெடி பண்ணி வைக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜிவன் தான். ஸோ வந்துட்டு காலை கட் பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு அவனோட வீட்டு மொட்டை மாடி அவன் ரெண்டுக்கு இருக்கான். அவன் மட்டும் தான் தனியாக இருக்கிறான். அவனுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகலை. அவன் சிங்கிளாக இருக்கிறான். ஸோ இப்படியே தான் வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அங்கே கட் பண்ணி இங்கே பார்க்கலாம். ஜெமினா ஏண்டா என்ன அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாடா. ஏண்டா இந்த மாதிரி அவள் பண்ணுறான்? டேய், அவள் என்னமோ பண்ணிட்டான் மச்சான். என்னைய ஏன்னே தெரியல மச்சான். அவள் அந்த கண்ணை இருக்குல்லடா, அது அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி இருக்கிறான் மனசுக்குள்ள. அப்படியே அந்த பார்வையை பார்த்தாலே எனக்குள்ள போய் என்னென்னமோ பண்ணுது ஜீவனா. அவள் அந்த கண்ணை வச்சியே என்னை சாகடிக்கிறா ஜீவனா. நேற்று கூட அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, நான் பார்த்தேன் ஜிமினா. ஆனால் அது யதார்த்தமாக நடந்துச்சு ஜிமினா. என்னை சரியான வச்சு வாங்கிட்டா ஜிமினா. ஏதோ அதுக்காகவே அலையிறவன் மாதிரியே என்னை பண்ணிட்டா ஜிமினா. வச்சு செஞ்சுட்டா ஜிமினா. என்ன ஜிமினா நான் பண்ணேன் நான். மயிறு ஒழுங்கு மரியாதையா இப்போ இந்த சரக்கு குடிச்சிட்டு என்கிட்ட எதையுமே சொல்லாமல் நீ பட்டத்தை மூடிக்கிட்டு தூங்குற. ஏன்னா நேற்றும் இதே மாதிரி தான் என்னை உயிரை வாங்கினேன். இன்றைக்கும் அந்த மாதிரி என் உயிரை எடுத்தேன்னு வச்சுக்கோ, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்ச்சிக்கே. நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். பார்த்துக்கோ, நீ வாங்கி தர இந்த சரக்குக்காக மட்டும் தாண்டா உங்க கூட உட்காந்துட்ருக்குறேன். பார்த்துக்கோ ஜிக்கே, பார்த்துக்கோ. நேற்று புலம்புன மாதிரி இன்னைக்கு புலம்புன அவ்வளோதான்டா. நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. டே ஜீவினா, அவளோட அந்த அந்த எலுமிச்சை பிள்ளை நேரத்தில் அந்த ஹிப்பு அங்கே விழுந்துட்டேன்டா. எழுந்திருக்க வேண்டியதானே? டீ காமெடி பண்ணுற நேரம் இல்லைடா இது. நான் இப்போ என்ன மைண்ட் நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஜிம்னா? இந்த இடுப்பு அப்படியே லெமன் கலரில் ஒரு ரொமான்டிக்கான ஒரு கலரில் அது நான் அப்படியே பார்த்தேன் ஜீவனா. அதில் அவளோட ஹிப்பில் இருக்க அந்த மூளை அதை நீ சாவடிச்சுக்கிட்டே இருக்கிறா. அதில் விழுந்தவன் நான் இன்னும் எழுந்திருக்கவே இல்லைடா. பட் ஜீவினா, இதெல்லாம் என்னால் பார்க்க மட்டும்தான் ஜீவினா முடியுது. ஜீவினா, ஏதாவது ஒரு வழி சொல்லு ஜீவினா. அவகிட்ட எப்படி நான் போகிறது ஜீவினா? அவன் ஏன் என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுவுறா ஜீவினா. ஏன் விழுவ மாட்டா? நீ தான் அவள் பிடிக்கலைன்னு சொல்லியும் அவளை மேரேஜ் பண்ணிக்கிற ஒத்துக்கிட்டல்ல. அவள் தான் இந்த மேரேஜ்லேயே கல்யாணமே வேண்டாம், இந்த மேரேஜே எனக்கு நொட்டிக்கலை அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேயே சொன்னாலடா. அப்படி இருந்தும் அவள் கண்ணு பிடிச்சிருக்கு, அவள் மண்ணு பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் நின்னல்ல. போய் வந்துட்டு அந்த மேரையில் உட்காந்தில இழிச்சிக்கிட்டு அதுக்கு நீ இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற. அனுபவியே. இதோ பாரு ஜெக்கே, நான் ஒன்று வந்துட்டு சொல்கிறேன் பார்த்துக்க. இதை ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னா. எப்படியாவது வந்துட்டு நீ என்னத்தையாவது பண்ணி அவளை உன் வலையில் உழுவ வச்சு அவள் வந்துட்டு உன்கிட்ட வந்து உன் கூட வாழ நான் தயார், நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ ஜேகே அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன்.
என்னோட என்னோட இந்த பேர் இருக்கு இல்லையா, அதை நான் மாற்றிக்கிறேன் ஜேகே. மயிறு மூடு. நான் ஏற்கனவே இங்கே வந்துட்டு யாரோ சாபம் கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. நீ வேற வந்துட்டு ஏதாவது சொல்லி வந்து வச்சு குறையாத சரியா? அப்புறம் அது வேற என் மண்டையில் வந்துக்கிட்டு அப்படியே என்னை சாகடிக்கும் ஜீவனா. ஜீவனா பத்தியா பார்த்துக்கோ, உன்னோட நண்பனோட வாழ்க்கை எப்படியோ போய்கிட்டு இருக்கு. ஆனால் உன் நண்பனை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க பத்தியா, அங்கே நிற்கிற ஜிம்னா, அங்கே நிற்கிறேன். ஆனால் அவளோட அந்த கண்ணு, அது மெயின் பாயிண்ட். ஐயோ மறுபடியும் ஆரம்பிக்கிறானே ஒன்னா. ஓ டேய், இப்போ தானடா இதை சொன்னேன், ஏண்டா மறுபடியும் சொன்னதே சொல்லி நான் சாகடிக்கிற ஜேகே. ஜேகே சாணு மூடிக்கிட்டு 2 ரவுண்ட் அடிச்சியா, படுத்தமான மூட்டிக்கிட்டு படுத்துரு. எனக்கு என்ன டென்ஷன் ஆக்கி நீ அண்ணியை போட்டுங்க வேணாம், ஓகேவா? இதோ பாரு ஜீவனா, இதோ பாரு, இன்னைக்கு நான் அனுபவிக்கிறத நீயும் ஒரு நாள் வைப்படா. அதை அனுபவிக்கப்போ பார்த்துக்கிறானா? அப்போ உனக்கு இருக்குது ஜீவனா, அப்போ உனக்கு இருக்குது. நீயும் அப்போ வந்துட்டு என்கிட்ட இது எவ்வளோ மடக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்கிறா, அவ்வளோ மடக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுடா அப்படின்ட்டு வந்து நிற்படா. அப்போ உன்னை வச்சுக்கிறேன்டா, அப்போ வச்சுக்கிறேன். முதல்ல பொண்டாட்டியை வச்சுக்க, அப்புறம் என்ன வச்சுக்க ஏச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 பேரும் அவனுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி உட்காந்துருக்குறாங்க. ஸோ ஜேகேவும் வந்துட்டு ஸோ வந்துட்டு நேற்றுமே வந்துட்டு அந்த மாதிரி தான் செஞ்சு இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஒயன் வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஆல்ரெடி மேரிட். ஸோ நான் இதை இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ வந்துட்டு அவங்க 2 பேத்துக்குள்ளே போகலை. ஸோ அந்த மாதிரி ஜேகே அவளை ஒயன் பிடிக்காம தான் இந்த மேரேஜ் பண்ணியிருந்திருப்பா. அதெல்லாம் அப்புறமேட்டு போக பார்த்துக்கலாம். ஸோ இப்படியே தான் வந்துட்டு ஜேகே புலம்பிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரியே தான் அங்கே வந்து டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு 1 2 3 4 அப்படின்ட்டு வந்துட்டு ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருக்குது. வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, சரக்கு அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறானுங்க. டே ஜீவனா, டே அந்த 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 மயிறு, அந்த பேர் என்னடா? அந்த அந்த ஏய் அந்த தம்மு அதை எர்றா. என்ன ரொம்ப எல்லாத்தையும் மறக்கிற பிறகு. ஆமாம் ஜீவனா, அவள் என் லைஃப்பில் வந்தாடா, கில்லுன்னு வந்தாடா. வந்ததுலேருந்தே என் வாழ்க்கையவே நான் கொட்டை விட்டுட்ருக்கேன் ஜீவனா, கொட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னே தெரியல. டேய் ஜிமேன், இன்னமும் அவன் டபரா காது கொள்ளுவல, நான் தான் அந்த தம்மைட்டுன்னு கேட்குறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பேச்சு இருக்குது? என்ன பேச்சு இருக்கிற நீயே? நான் மச்சான் சிகரெட்டு கேட்டால் தர மாட்டேங்க நீ நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கறாடா, அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கறா நீ? ஏய் ஜெக்கே, உனக்கு ஃபுல்லாகிடுச்சு. ஒழுங்கு மரியாதையாக வாயை மூடிக்கிட்டு படுத்து, இல்லைன்னு வச்சுக்கோயேன் நானே போட்டேன், அவனா போட்டுட்டான்ட்டு சொல்லி கதையை முடிச்சுட்ரு. அவன் கதையை பார்த்துக்கிட்டான்னா ஓகேவா? டேய், நீ என்னை முடிச்சிருவியா அப்படிங்க இந்த வரேன்டா, அவனுங்க இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஜிமினோட முகத்தில் ஒரு பஞ்ச் பண்ணுறான். ஜிமின் அப்படியே அங்கே போய் விடுறான், வட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜேகே அப்படியே ஜேகே அப்படியே அங்கிட்டு போய் விழுவ அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு ஃபைட் பண்ணிக்கிறானுங்க. ஸோ அதுலேயுமே கூட ஃபைட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு, நீ மயிறு மெதுவாக தானே அடிச்ச, நீ ஏன் மயிறு எப்படியே வேகமாக வந்து குத்துற? நீ முதல்ல போய் உன் பொண்டாட்டியை குத்து, அப்புறம் வந்து இங்கே குத்து, அந்த காண்டில் தாண்டி இன்றைக்கி நான் அவனை போட்டேன். டேய், இப்படி அடிச்சிட்டேனடா, இங்கே வலிக்குதாடா. போட்டா போ, அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு பேசியிருக்கியா? டேய், இங்கே என்னடா உனக்கு ரத்தம் வருது? டேய், உனக்கு இங்கே என்னடா கண்ணுக்கிட்ட அடிச்சிட்டேனடா? டேய் பரவாயில்ல ஜீவனா, பரவாயில்ல. டேய் இருக்கட்டும்டா, விட்றா ஜிகே, நமக்குள்ளே இதெல்லாம் சக்கஜம். டேய் மயிறு, மூடிக்கிட்டு தூங்கு. நாளைக்கு காலையில் போயிட்டு நிப்பல்ல அவன் முன்னாடி, அப்போவாவது உன் மனசுக்குள்ள உள்ள மயிர் எல்லாத்தையும் சொல்லி அவளை உன் கண்ட்ரோலில் வச்சுக்கோச்சிக்க. ஆமாம், வச்சுக்கோன்னா அப்போ தான் அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அதை வாழ முடியும். அவளை கைக்குள்ளே வச்சுக்க மாமே, அப்போ தான் மாமே உனக்கு வந்துட்டு அந்த 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 வந்துட்டு அந்த வாழ்க்கைன்றது தத்துவம் உனக்கு புரியும் மாமே. தத்துவம், பழமொழி, தத்துவம் எப்படி ஜீவனா அவனுக்கு இதெல்லாம் வருது? இதெல்லாம் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா முதல்ல வந்துட்டு ஒரு லைஃப்பை போய் வாழ்கிறப்படியே பாருதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாம் பேசிக்கிறானுங்க. சரி, 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க, குத்திக்கிறானுங்க, பேசிக்கிறானுங்க. இப்படி தாங்க டைம் ஸ்கிப் ஆகுது.
நம்ம அங்கே கட் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஸோ 2 பேருக்கு தான் மேரேஜ் ஆகுது. வந்துட்டு அந்த சீனெல்லாம் வந்துட்டு அப்படிலாம் பார்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு ஒயன் ஸோ வந்துட்டு அவள் தான் அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்குறா. அவள் ஃபேஸில் வந்துட்டு ஸ்மைல் இல்லை, வித்தவுட் ஸ்மைல் ஃபேஸ். ஸோ இங்கிட்டு வந்துட்டு ஜேகே வந்து நின்றுட்டுருக்குறான். அவன் ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைலாக இருக்குது, அவ்வளோ ஸ்மைலாக இருக்குது. பட் ஒயனோட கண்ணில் வந்து தண்ணி வந்துட்டு ஸோ வந்துட்டு அவள் சிமிட்னா அப்படின்னா வந்து அந்த இந்த ட்ராப் வந்துட்டு கீழே விழுவோம். ஸோ அந்த அளவுக்கு நின்றுட்டுருக்குறா. கண்ணில் தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டு இருக்குது ஒயனுக்கு. ஸோ இப்படி தான் ஜேகேவும் வந்துட்டு ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிறான், ஒயனும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். ஸோ ஓகேவா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது கூட எதுவும் சொல்லியிருந்திருக்க மாட்டான். ஸோ ஜேகே டக்குன்னு வந்துட்டு ஃபிங்கரை எடுத்து ஸோ அவன் ரிங் போட்டு அந்த மேரேஜ் ஓவர் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதே மாதிரியே தான் அங்கே வந்து டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே கட் பண்ணி நம்ம இங்கிட்டு பார்க்கலாம். காலேஜில் தான். ஸோ காலேஜ் ஒயன் தான் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட ஸோ பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. ஹே நித்தி, என்னடி என்ன நீ படிச்சுட்டு வந்துட்டேன்னு இந்த மாதிரி ஃபன்னியாக பேசிட்டு உட்காந்துருக்கியா? எனக்கு இருக்கிற 10,000 டென்ஷனில் இது ஒரு டென்ஷன் டி. அப்படி என்ன ஒயன் உனக்கு டென்ஷன் இருக்குது? அதுவும் காலேஜ் படிக்கிற இந்த வாழ்க்கையில் இந்த லைஃப்லாம் என்ஜாய் பண்ணணும் டி, என்ஜாய் பண்ண. சரி அது சரி, இன்றைக்கி சார்கிட்ட என்ன சொல்ல போகிற? ஏற்கனவே 2 எக்ஸாம் 2 டெஸ்ட்டு கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்குற. 2 டெஸ்ட்டுமே ஒழுங்காக பண்ணியா இல்லை மேடம் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நித்தி கேட்டுட்ருக்குறான். நித்தி கேட்கவும் வந்துட்டு ஒயன் அவள் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது காமாக பேசிகிட்டு இருப்போல. ஸோ வந்துட்டு நித்தி வந்துட்டு என்னடி பண்ணி வச்சுருக்குற அப்படின்னு கேட்கும்போது அவளோட ஃபேஸ் அப்படியே டல் ஆகுது. ஒழுங்காக பண்ணவே இல்லை நித்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இந்த டெஸ்ட்டு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லடி. உனக்கு தெரியுமில்ல என்னோடய பிரச்சனை என்ன அப்படின்ட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே 2 பேரும் ஒயனும் நித்தியும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு சார் தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ அவன் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு அழகாக இருக்கான், க்யூட்டாக இருக்கான். வந்து பார்க்க வந்துட்டு அப்படி வந்துட்டு கெத்தாக அப்படியே வந்து நின்றுட்டுருக்குறான். பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் தான். ஸோ வந்துட்டு அதே மாதிரியே தான். ஸோ வாட்ச் கட்டி இருக்கிறது. ஸோ அவன் வந்துட்டு பர்ஃபெக்டாக அப்படியே வந்துட்டு அப்படி இருக்கிறான். ஸோ அந்த சார் அப்படி இருக்கிறான். ஸோ அப்படியே தான் போர்டில் வந்துட்டு எழுதி போட்டுக்கிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எல்லாமே அந்த டெஸ்ட் நல்லா பண்ணியிருக்கீங்களா அப்படி இப்படின்ட்டுலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அந்த டெஸ்ட் பேப்பரெல்லாம் திருத்தும் போதெல்லாம் தெரியும் உங்களோட லட்சணம் என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இங்கே தான் வந்துட்டு ஒயன் அப்படியே பயந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஐயோ நம்மளை கேட்டால் என்ன பண்ணுறது, என்ன பண்ண முடியும், என்ன சொல்ல முடியும் நம்மளால், என்ன கேட்போம், என்ன பண்ணுவோம் தெரியும். ஒயன் எந்திரி, டெஸ்ட் என்ன பண்ண, ஒழுங்காக பண்ணியா? சார் அது இந்தா உன் டெஸ்ட்டு பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மூஞ்சில் தூக்கி அந்த பேப்பரை வீசுகிறான். அந்த சார் வீசுகிறாங்க. ஸோ வந்துட்டு ஒயனுக்கா அவ்வளோ ஒரு வந்துட்டு ஒரு அசிங்கமாக இருக்குது. அவன் வந்துட்டு அப்படியே அந்த பேப்பரை போய் எடுத்துகிட்டு ஸோ வந்துட்டு அப்படியே அவளோட அந்த பெஞ்சில் வந்து நிற்கிறான். உன்னெல்லாம் அந்த படிக்க வரலன்னு யார் அழுத்தது? உன்னெல்லாம் இங்கே படிக்க அமுச்சு விட்றதுக்கெலாம் உன்னெல்லாம் யார்கிட்டிங்களாம் அமுச்சு விட்றாங்க? ஒரு படிப்பில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஒரு வந்துட்டு இந்த காலேஜ் விட்டு போகணும், ஒரு நல்ல மார்க் எடுத்து போகணும், ஒரு நல்ல பேரோட போகணும் வெளியில் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் உனக்கு இல்லவே இல்லை. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சார் வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முதல்ல டெஸ்ட்டு ஒழுங்காக பண்ணலை, இதுதான் உன்னோட லட்சணமா, இதுதான் படிக்கிற லட்சணமா அப்படி இப்படின்னா அந்த சார் வந்துட்டு பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டென்ஷனில். அவள் வந்துட்டு ஒயன் வந்துட்டு எல்லாத்துக்கு முன்னாடியுமே வந்துட்டு நின்றுட்டுருக்குறான். எல்லாருமே வந்துட்டு அவளை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி காசிப் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஸோ வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவள் நல்லா படிக்கிற பொண்ணு. ஸோ இந்த தடவை வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு அவளோட கவனமே வந்துட்டு படிப்பில் இருந்து போயிடுச்சுன்றது மாதிரி தான் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவள் நடந்துக்கிட்டு இருக்கா, அவள் பண்ணிகிட்ருக்குறான். ஸோ வந்துட்டு ஜேகே கேட்குறான், எஸ்டா அது ஜேகே தான். ஸோ வந்துட்டு ஜேகே கேட்குறான், இத்தனை நாள் இந்த டெஸ்ட்டுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் நீ என்ன ஆணியை புட்டிங்கிக்கிட்டு இருந்த அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான். அங்கே எல்லாருமே வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாருமே வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒயன் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. எல்லாத்து முன்னாடியுமே அவன் கேட்குறான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் அவனுக்கு அந்த அந்த ரீசன் தெரியும், அவளுக்கும் தெரியும். பட் அதை இங்கே வந்து சொல்ல முடியாது இல்லையா? இஸ் சீக்ரெட் மேரேஜ். ஸோ சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வந்துட்டு அவள் அப்படியே வந்துட்டு முழிச்சிக்கிட்டு நின்றுட்டுருக்குறான். அவள் கண்ணில் வந்துட்டு அப்படியே
தேங்குற மாதிரி இருக்குது. மனசுலாம் அப்படியே ஒரு பாரமாக கஷ்டமாக அப்படி இருக்குது. அதே மாதிரி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு ஒயன் தான் வீட்டுக்கு வரா, அவ்வளோ டென்ஷனில் வரா. அவள் பேக்கை அந்த கவுச்சில் நல்லா வீசி எறிஞ்சிட்டு, அவள் புக்கையும் தூக்கி எறிஞ்சிட்டு, ஸோ வந்துட்டு அவளோட மேலே போட்டிருக்க சாலை அதெல்லாம் தூக்கி வீசி கடாசிட்டு, ஸோ வேகமாக வந்துட்டு அப்படியே போகிறா கிச்சனுக்குள்ளே போயிட்டு. ஸோ வேகமாக தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிட்டு அவளுக்கு அப்போவே அந்த டென்ஷன் குறையவே இல்லை. சரியான கோபத்தில் நின்றுட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே நாங்கள் கட் பண்ணி இங்கே ஜேகே உள்ளே நுழையிறான், வீட்டுக்குள்ளே தான் நுழையிறான். ஸோ நுழையும் போதே ஸ்டாப் இட், ஒரு அடி இதுக்கு மேலே நீ எடுத்து உள்ளே வச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை வேறு எங்கேயாவது போய் தங்கிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். என்ன உரிமை இருக்குது உனக்கு என்னை திட்டுறதுக்கு? அத்தனை பேர்த்து முன்னாடி இன்றைக்கி கிளாஸ் ரூம் நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன், மயூரகிரின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு யார் என்னை திட்டுறதுக்கு உரிமை கொடுத்துட்டு? யார் நீ முதல்ல? நான் சார் நான் வாய்க்கு வந்தபடி என்ன வேணாலும் பேசுவியா நீ? ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், இந்த வீட்டை கடி பண்ணிவிட்டு என்னோட வாழ்க்கையிலேருந்து தயவு செஞ்சு போயிடு. அப்பயே நான் எனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டேன், புரியுதா? இந்த மாதிரி பேசுகிறது, என்கிட்ட வந்து நெருங்க நினைக்கிறது, எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு. உன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரல, இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது எனக்கு இந்த லைஃப்பில், புரியுதா? எப்படா உன்னை விட்டு தள்ளி போவேன், தூரமாக போவேன் அப்படின்னு இருக்குது. எப்போ நீ கிட்ட வந்தாலும் எனக்கு அப்படியே வந்து கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை. உன் முகத்தை பார்க்குறதுக்கே பிடிக்கல, உன் முகத்தை பார்த்தே இல்லை. உன்கிட்ட இந்த இடத்துல இப்படின்னு பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டா. அவள் தூக்கிவிட்ட எல்லா விஷயத்தையுமே எடுத்துக்கிட்டு அவள் மேலே அவளோட ரூமுக்கு போயிடுறான். ஜேகேக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஜேகேயோட ஃபேஸே வந்துட்டு அவ்வளோ சேடாக இருக்குது, அவ்வளோ சேடாக ஆகுது. எந்த அளவுக்கு சேடாக முடியுமோ அந்தளவுக்கு வந்துட்டு எவ்வளோ சேடாகிட்டு நின்றுட்டு இருக்குது. அவன் டையை அப்படியே லூஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஷர்ட் பாட் அப்படியே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு 2 ஷர்ட் பாட்டன், ஸோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு போய் உட்கார்றான் அந்த கவுச்சில். அவன் கையில் வச்சுருக்கிற அந்த பேக், ஸோ அதை வந்துட்டு ஓரமாக வச்சுட்டு, ஸோ வந்துட்டு அந்த ஷர்ட் அப்படியே லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்துட்டு அந்த கவுச்சில் சாஞ்ச மாதிரி பின்னாடி அப்படியே உட்காடுறான். ஸோ வந்துட்டு அவனுக்கு மண்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப தலைவலியாக இருக்குது. ஸோ அப்படி வலிக்குது, அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருந்தாலும் பட் வந்துட்டு பயபில் காமாக உட்காந்துட்டு இருக்குது. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, மனசுலாம் வந்துட்டு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது அவனுக்கு. ஸோ ரொம்ப காமாக இருக்கிறான், ரொம்ப அமைதியாக இருக்கிறான். இப்படியே தான் அங்கே டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்கோம். மேலே போகணும் வாங்கியான்னு, ஸோ வந்துட்டு திருப்பி கீழே இறங்கி வரவே இல்லை, கிச்சனுக்கு போகல, எதுவுமே சாப்பிடலை, எதுவுமே செய்யவும் இல்லை, ஆக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. ஸோ வந்துட்டு வாயன் அப்படியே செஞ்சாலுமே கூட அவன் ஒருத்திக்கு மட்டும்தான் செய்வாள். அந்த மாதிரி தான் ஜேகே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான். இன்றைக்கி அவனே செஞ்சு சாப்பிட்டுக்குருவான். ஒரு சில டைம் ஆர்டர் பண்ணுவான் நேரம் இருக்கிறப்ப, ஸோ அதாவது நேரம் இல்லாதப்போ ஆர்டர் பண்ணுவான், நேரம் இருக்கிறப்போ வந்துட்டு அவனே செஞ்சு சாப்பிட்டுக்குருவான் சமையல். ஸோ அந்த மாதிரி தான் அங்கே டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்படியே தான் இங்கே நெக்ஸ்ட் டே மார்னிங் பரபரப்பாக வந்துட்டு ஒயன் கிளம்பிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இங்கே வந்துட்டு தனித்தனியாக தான் தங்கியிருக்காங்க ரூம். ஸோ இங்கிட்டு ஒயன் பரபரப்பாக வந்துட்டு இப்படி கிளம்பிக்கிட்டு நின்றுட்டுருக்குறான். ஸோ பஸ்ஸுக்கு லேட் ஆகிடுச்சு, பஸ்ஸில் தான் போவான். பஸ்ஸுக்கு வந்துட்டு நல்லா சரியான லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு எப்போவுமே மேடம் 9:30 தான் வந்துட்டு இந்த பஸ்ஸுக்கு லேட் ஆகி வந்து நிற்பாங்க. ஸோ அப்படி தான் பஸ்ஸை அந்த டைம் பார்க்குறாங்க வாட்ச்சு. ஸோ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு 9:45 ஆகிடுச்சு. ஸோ வேகமாக பஸ்ஸுக்கு போய் நிற்கிறாங்க. ஸோ மேடம் பஸ்ஸு வந்துருச்சு, பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸோ அங்கே தடி பசங்க மாதிரி வந்துட்டு காலேஜ் பசங்க தான். ஸோ அவங்க தடியாக அப்படியே வந்து நின்றுட்டுருக்குறானுங்க. ஸோ வந்துட்டு அவங்க என்னடி இன்றைக்கி இந்த தடிமானுங்களாம் இங்கே நின்றுட்டுருக்கானுங்க, நெத்தி கூட எனக்கு கூட வந்திருந்துருக்கலாம், வரலன்னு சொன்னான், வேணான்னு சொன்னேன். இந்த தடிமானுங்க இன்றைக்கி வரமாட்டானுங்கன்னு நினச்சேன். இன்றைக்கும் இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன் போல இருக்குது. என்னடி பையன் உன் லைஃப் இப்படி போய்கிட்டு இருக்குது, ஒரே ட்ராஜடியாக இருக்குடி உன் லைஃப் மட்டும், ஏன்டி இப்படி இருக்கு பையன்? ஒரு சைடு ஹஸ்பண்டு ஒருத்தன் தலையில் உட்காந்துக்கிட்டு ஆடுறான், இன்னொரு சைடு இந்த தடிமாடுங்க, இன்னொரு சைடு காலேஜில் எக்ஸாம். ஏன்டி பையன் உன் லைஃப் மட்டும் இப்படி மோசமாக போகுது? இந்த மாதிரி லைஃப் எனக்கு மட்டும் இல்லை, வேறு யாருக்குமே நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் அங்கே நின்றுட்டுருக்குறான். ஸோ வந்துட்டு அந்த பஸ்ஸு ஏறுறதுக்கு வந்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான்.
ஹே பச்சைக்கிளி, ஹே வந்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுங்க அங்கே போகிற பொண்ணுங்களெல்லாம் வந்துட்டு கலாய்ச்சிக்கிட்டு அப்படி இப்படி பேசி நின்றுருக்குறானுங்க. ஸோ அங்கே ஆல்ரெடி வந்துட்டு பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்குற அதர் பீப்புள்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு அந்த அந்த 3 பசங்களை வந்துட்டு பார்த்துட்டு மார்க், காய், ஜியான், ஸோ வந்துட்டு இவங்க தான். ஸோ அந்த மாதிரி தான் அங்கே வந்துட்டு அந்த 3 பேரும். ஸோ மார்க் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த பசங்கக்கிட்ட, ஸோ அதாவது அங்கே பொண்ணுங்கக்கிட்ட, ஹேய் இந்த சுடிதார் எங்கடி வாங்கினேன், ஹேய் ஏய் ஏய் மாலா, ஏய் நில்லுடி, என்ன என்ன என்னை பார்த்து அம்மாக்கால் மாதிரி கண்டுக்காமல் அப்படியே பஸ்ஸில் ஏறப்படுறா, என்ன மேட்ருக்கு போகுமா, ஏய் என்ன, ஏய் இந்த போடுறா ஒழுங்கு மரியாதையாக பேசு, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் செருப்பாலே அடிச்சிடுவேன். ஏய் என்னாடி என்ன செருப்பால் அடிப்பா, எங்கே அடி பார்க்கலாம், எங்கே அடி, சீ வாயை மூடுறோம் இருக்கி நாயே, லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தின மயிறு தானே நீ எல்லாம் இந்த மாதிரி என்கிட்ட பேசாத இப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாலா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அந்த மாதிரியே தான் அந்த பசங்க வந்து அப்படியே பேசி நின்றுட்டுருக்காங்க. விட மச்சான், அவள் அப்படி தான் இன்றைக்கி உன்னோட சுற்றினா நாளைக்கு அவனோட சுற்றுவான் அப்படி இப்படின்ட்டு வந்து அப்படியே பேசிட்டு போய்கிட்டே இருக்கிறானுங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஓகேடா, இதோட நம்ம இந்த பாட்டை முடிச்சுக்கிறோன்னா என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். ஓகே பாய்.